வதான்யேஸ்வரர் என்றால் வள்ளல் என்று பெயர். 5 வள்ளலுடைய திருக்கோவில்கள் இந்த பகுதிகளில் இருந்து வருகிறது. அதில் மிக முக்கியமாக 2 வள்ளல் பெருமான் காவிரியின் வடபாலும் காவிரியின் தென்பாலும் இங்கு மயிலாடுதுறையில் அருள்பாலித்து வருகின்றார். காவிரியின் தென்பால் அபயப்பிரதம்பிகை கௌரி மயூரநாதரும், காவிரி வடபால் ஸ்ரீ ஞானாம்பிகா உடனுரை ஸ்ரீ வதான்யேஸ்வரர் மிக உயரிய தெய்வமான வேதா தட்சிணாமூர்த்தி அருள்பாலித்து வருகிறார்கள். காவிரி நதியினுடைய தனி சிறப்பு மயிலாடுதுறை துலாகட்டத்திற்கே உண்டு. காவிரி நதியில் கங்கை யமுனை போன்ற 66 கோடி தீர்த்தங்கள். தீர்த்தம் என்று சொன்னால் அந்த தண்ணீர் தேவதைக்கு தலைமையாக உள்ளது கங்கை தீர்த்தம். அந்த கங்கா நதியில் இருந்துதான் பலவிதமான தீர்த்தங்கள் 66 கோடி தீர்த்தங்கள் சப்த உலோகத்திலேயும் இருந்து வருகிறது. மனித வாழ்க்கைக்கு இன்று அமையாததில் மிக முக்கியமானது தண்ணீர். ஆனால் அந்த தண்ணீர் கங்கையிலேயே தன்னுடைய பாவங்கள் எல்லாம் போக வேண்டும் என்பதற்காக காசியில் போய் எல்லோரும் நீராடுவார்கள். அந்த கங்கா நதிக்கு யமுனை, சரஸ்வதி 3 நதிகளும் முதன்மை பெறுகிறது. அந்த 3 நதிகளுக்கும் தன்னுடைய பாவங்களையெல்லாம் போக்கி போக்கி அவர்கள் உருமாறி விடுகிறார்கள். அவர்கள் எவ்வளவு தாங்க முடியுமோ அதை தாங்க முடியாத சூழ்நிலையில் அந்த வடக்கே இருந்து தெற்கே வர வேண்டும் என்று தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இடையிலே கண்வ மகரிஷி, அதாவது அகஸ்திய மகரிஷியினுடைய சிஷ்யர்ல மிக முக்கியமானவர் கண்வர். அந்த கண்வ மகரிஷியானவர் எதிரே வருகிறார். அவர் இவர்களை பார்த்து சரீரம் ஆகியிருக்கின்றது யாரோ என்று அவர் ஒதுங்கி போகிறார். மீண்டும் அவர்கள் குறுக்கே வருகிறார்கள். அப்பொழுது இந்த தீர்த்த தேவதை கங்கை யமுனை சரஸ்வதி 3 பேரும், என்னை நீங்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று எண்ணுகிறீர்களா? நாங்கள் வந்து கங்கை யமுனை சரஸ்வதி என்ற தீர்த்த நதி தேவதை என்று சொல்லுகிறார். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் போக்கப்பட வேண்டும், அதற்கு என்ன செய்வது என்பது புரியவில்லை என்கிற பொழுது, நீங்கள் எங்களோடு வாருங்கள், நானும் பல பாவங்கள் எல்லாம் போக வேண்டும் என்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி மயிலாடுதுறை வந்து, மயிலாடுதுறை பக்கத்திலேயே ஒரு விஸ்வநாதர் விசாலாட்சியை கண்வ மகரிஷி பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து தன்னுடைய பாவங்கள் எல்லாம் போவதற்காக இங்கு கங்கையானவள், யமுனை, சரஸ்வதி என்ற தீர்த்த தேவதைகள் எல்லாம் ஐப்பசி மாதம் என்று சொல்லக்கூடிய மிக விசேஷமான துலா மாத அமாவாசை என்று புனித நீராடி தன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொண்டதாக வரலாறு கூறுகிறது. அப்படிப்பட்ட மிக சிறப்பான வரலாறு. அப்படி துலா ராசியில் வருகின்ற பொழுது இங்க மிக சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த கங்கை அம்மனை மேதா தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் சிரசிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதுபோன்று கங்கை அம்மனுக்கு மூலவரும் உற்சவரும் இருக்கக்கூடிய ஆலயம் நம்முடைய மேதா தட்சிணாமூர்த்தி ஆலயம். அப்படி கங்கை அம்மனும் மேதா தட்சிணாமூர்த்தியும் கைலாச வாகனத்திலேயும் முதலை வாகனத்திலேயும் துலா மாசம் அமாவாசை என்று எழுந்தருளச் செய்து பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலிக்கின்ற நிகழ்ச்சியானது
1000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருவதாக புராணங்கள் சொல்லப்படுகிறது. சிறப்புமிகு ஆலயம் விரான்யேஸ்வரர் ஆலயம். நல்ல வழியை காட்டக்கூடியவராக சிவபெருமான் விளங்குகிறார். ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானாம்பிகை, எல்லாவற்றிற்கும் மிக மிக முதன்மை பெற்றதாக மேதா தட்சிணாமூர்த்தி என்கின்ற ஒரு அருமையான சன்னதி உள்ளது. அது ரிஷபதேவருக்கு ஞானோபதேசம் செய்த ஸ்தலமாக கருதப்படுகிறது. ரிஷபதேவர், சிவன் பார்வதியை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம், நமக்கு மேல் யாருமே கிடையாது, நாம் வைத்ததுதான் எல்லாம் என்கின்ற அகத்தின் அடிப்படையிலே அவர்கள் செய்யக்கூடாத செயல்களை செய்கிறார்கள். யார் ஒருவர் தனக்கு மேல் இல்லை என்கின்ற நிலையில் எந்த இடர்பாடுகள் மற்றவர்களுக்கு துன்புறுத்துவதும் உலகிற்கு தவறுகளை செய்கின்றவர்களுக்கும் அப்பொழுது அவர்களுடைய பதவிகள் இறங்கக்கூடிய தன்மை என்பதை உணர்த்தி இருக்கின்றது நமது வரலாறு. அப்படி உள்ளதில் ரிஷபதேவர் தன்னுடைய சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் இருந்து ஒரே ஒரு சின்ன பீஸை எடுத்து ரிஷபதேவருடைய முதுகிலே போடுகிறார். அப்பொழுது ரிஷபதேவர் பாதாளத்தில் அழிந்து விடுகிறார். மிகப்பெரிய அளவிலே அதிகாரத்தோடு மிகப்பெரிய பதவியிலே இருந்தவர்கள் கீழே பாதாளத்தில் செல்லுகின்ற பொழுது தினந்தோறும் தூக்கம் வராது, மனசஞ்சலம் மனசங்கடங்கள் வரப்பெறும். அப்படி மனசஞ்சலம் மனசங்கடம் உண்டாகியவுடன் தான் செய்த தவறை உணர்ந்து காவிரி நதியில் ரிஷபதேவர் தவம் இருக்கின்றார். அப்படி ரிஷபதேவர் தவம் இருக்கின்ற பொழுது இங்கு காவிரியின் வடவால் மேதா தட்சிணாமூர்த்தியாக அவதரித்து ரிஷபதேவருக்கு ஞானத்தை உபதேசம் செய்கிறார். ஞான உபதேச கோலம் ஞானத்தை உபதேசம் செய்வது மட்டுமல்லாமல் சிவபெருமான் பதவி நீக்கம் செய்தார் அவருக்கு. அதை மேதா தட்சிணாமூர்த்தியாக வந்து மீண்டும் அவருக்கு பதவியை கொடுத்து ரிஷப வாகனமாக முதலாக மேதா தட்சிணாமூர்த்திக்கு ரிஷப வாகனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். பதவி நீக்கப்பட்டது சிவபெருமான். அவருடைய அடுத்த அவதாரமாக மேதா தட்சிணாமூர்த்தி மீண்டும் முதலாக வாகனமாக ஏற்று அந்த பதவியை கொடுத்த ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அதுபோன்று ஞானம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. அறிவு என்பது கல்வி உயர்வினால், எஜுகேஷன் டெவலப்மெண்டினால் கிடைக்கக்கூடியது. ஆனால் ஞானம் என்பது ட்ரெடிஷ்னல், பாரம்பரியமாக மரபு சார்ந்து வருகிறது. ஆகையினால் பல விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். ராமலிங்க அடிகளார் அவர்கள் சொல்லுகிறார், விந்துதித்த போதே வந்துதித்தது என்று. அது என்னவென்றால் ஞானத்தினுடைய நிலையை சொல்லப்படுகிறது. அந்த ஞானத்தினுடைய சதவிகிதம் எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தான் அறிவு நல்ல சிறப்பாக செயல்படும். கிராம பகுதியில் அங்கு இருக்கின்ற மக்களுக்கு ஞானம் அதிகமாக இருக்கும், கல்வி அறிவு இருக்காது. ஆனால் அவர்கள் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை பார்த்து அதில் என்ன டிராஃபிக், அதிகமான மகசூல் கிடைக்கும் என்பதை ஒரு க்ஷணத்திலே நிர்ணயிப்பார்கள். அதுபோன்று கணக்கை போடுவதற்கு அவர்களுக்கு கால்குலேட்டர் தேவையில்லை, மணி பார்ப்பதற்கு கடிகாரம் தேவையில்லை. அவர்கள் சூரியனை பார்த்தே எல்லாவற்றையும் நிர்ணயிக்கக்கூடியவர்கள். அதுபோன்று பல விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் ஞானம் என்பது மிக மிக முக்கியமானது. ரிஷபதேவருக்கு ஞானம் சதவிகிதம் கம்மியாக இருந்ததனால் அந்த வேலையை செய்தார். அது மீண்டும் ஞானத்தை உபதேசம் பண்ணுகிறார்.
ஆகையினால் தான் இது மேதா தட்சிணாமூர்த்தி. அமைச்சர்களுக்கெல்லாம் முதலமைச்சர் உள்பட மாண்புமிகு என்று பெயர். ஜனாதிபதிக்கு தான், முதன்மை பெற்றவருக்கு தான் மேதகு என்று பெயர். அப்படி மேதா என்றால் மிக உயரிய, அதற்கு மேல் எதுவும் கிடையாது. அப்படி மிக உயரிய தெய்வமாக உலகத்திலேயே ஒரு இடத்திலே அருள் பாலிக்கின்றார் என்று சொன்னால் அது நம்மளுடைய மேதா தட்சிணாமூர்த்தி. அந்த மேதா தட்சிணாமூர்த்தி மனசஞ்சலம் உண்டாகுவதற்கான நவக்கிரக தோஷங்கள், அறிவு, ஞானம் போன்ற 16 செல்வங்களையும் அளித்து அருள் பாலிக்கக்கூடியவர். குருவருளும் இறையருளும் ஒருங்கிணைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆலயம், நல்ல வழியை காட்டக்கூடியவர் வதான்ய பரமேஸ்வரர். இந்த ஆலயத்தில் வருகின்ற 26ஆம் தேதி அன்று குரு பெயர்ச்சி விழா மிக விமர்சையாக நடைபெற இருக்கின்றது. தர்மயாதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய அருளாசியோடு அவர்கள் வருகை புரிந்து அவர்கள் உலக நன்மைக்காக சங்கல்பம் செய்து விசேஷ வழிபாடுகளை செய்வார். அவர்களுடைய முன்னிலையிலே சரியாக 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 11:08 மணி அளவில் குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. அந்த குரு பெயர்ச்சி விழாவிற்காக லட்சார்ச்சனையும் பரிகார ஹோமங்கள் 6 காலமும் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. அன்று காலை 5:30 ஆரம்பித்து மகன்யாசபூர்வக ருத்ரஜப ஹோம அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. அனைவரும் பக்தர்கள் எல்லோரும், உலகத்தில் இருக்கின்ற எல்லா பக்தர்களும் மிக உயரிய, மிக முதன்மையான, மேன்மை பெற்ற மேதா தட்சிணாமூர்த்தியை வந்து தரிசித்து அனைத்து விதமான நன்மையும் பெற்று அருள் பெற்று வாழ வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.